லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரே இடத்துல இருந்து 5 டாப் குவாலிட்டியான ஹெச்எஃப் பிரைடில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 5 மாடுகளுமே அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த 5 மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா 20 லிட்டருக்கு மேலே தான் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடு. நல்ல ஜெர்மன் பிரீடில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல நீட்டு போக்காக இருக்கக்கூடிய மாடுங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். சுழி சுத்தம் கொண்ட மாடு. நல்ல மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஹெச்எஃப் மாடுகளை நம்ம அதிகமாக வந்து பார்த்தோம்னா கட்டி போட்டு 2 நேரமும் குளிப்பாட்டி தீனி போட்டு வளர்த்து வரக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா கறவை திறன் அதிகமாகவே வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து நம்ம வந்து அப்படின்னா வந்து பராமரிக்கணும். நல்ல டாப் குவாலிட்டி பிரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் ஒரு நாளைக்கு 30 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியுங்க. நீங்கள் எந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கனாலும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம சேனலில் அப்படி கிடையாது. நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாட்டை உடனே வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இந்த மாட்டுக்கெலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான பிரீடில் மாட்டை வந்து தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல சூப்பர் குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்தில் மடிவளத்துலேயும் காம்பு வளத்துலேயும் விற்பனைக்கு வந்திருக்கு. கன்றுமே வந்து பார்த்தோம்னா இன்னும் 1-2 நாளில் கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான மாடாகவும் இருக்கும். இந்த மாடு இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டையும் வச்சு பயன்படுத்திக்க முடியும். ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கன்னா கூட இன்றைக்கி வாங்குகிற விலையை விட இன்னொரு 10,000-5,000 சேர்த்தே விற்க முடியும். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வாங்குறேன் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடு வந்து இன்றைக்கி இருக்காது. கண்டிப்பாக சேல்ஸ் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தலையீத்து மாடு 30 லிட்டர் பால் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய மாடு. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுங்க. இதுவும் நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஹெச்எஃப் மாடு தான். மாடு வந்து நல்ல ஹைட்டில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் வந்து டைம் எடுத்துக்கும். ஒரு ஆளை விட உயரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு. நல்ல டாப் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல முகத்துலேயும் வெள்ளை இருக்குது. நல்ல உடம்புலையும் வந்து பார்த்தோம்னா மெஜாரிட்டியாக பிளாக்கும் ஒயிட்டுமே வந்து பார்த்தோன்னா மாட்டிக்கிட்ட வந்து இருக்கு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு தாங்க. இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை நம்மளால வச்சு பயன்படுத்திக்க முடியும். தலையீத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு சினையாக இருக்குது. கன்று போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா மடி எடுத்து தான் கன்று போடும். எந்த அளவுக்கு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸு நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடாக இருக்கிறதுனால சாதாரணமாக 23லேருந்து 25 லிட்டர் கறவை திறன்லாம் கறந்து கொடுக்குற அளவுக்கு மடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணமான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு பண்ணையாளராக இருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தோம்னா நல்ல டாப் குவாலிட்டியில் ஹெச்எஃப் மாடுகளை வந்து தேடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாட்டெல்லாம் தாராளமாக வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகள் வந்து பார்த்தோம்னா அப்பப்போ தான் கிடைக்கிது. ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கும் வந்து பார்த்தோம்னா கொடுப்பாங்க. விலையும் வந்து அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட மடிவளம் காம்பவளத்தை வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். நல்ல மடிவளமான மாடு, காம்பவளமான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். சுழித்தவரை எந்த மாட்டுக்கிட்டையுமே வந்து கிடையாது. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தலையீத்து மாடு. நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடு. கன்று போடுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. நம்ம விற்பனையாளர் கண்டிப்பாக வந்து அனுசரித்து தருவாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் போய் அவங்க ஃபார்மை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 4 பல்லியே 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல டாப் குவாலிட்டியான ப்ரீடில் மெஜாரிட்டி பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து நல்ல பேக் வெயிட் இருக்குது, நல்ல மடிவலம் இருக்குது, காம்பவுண்டும் இருக்குது. நல்ல மடி லூஸில் ஹெச்எஃப் மாடாக இருந்தாலும் ரெட்டை வரி மடியில் மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு இந்த மாடு 22 இருந்து 23 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த 2ஆம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 25 லிட்டர் வரைக்குமே இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா இப்போ பார்த்துருக்கக்கூடிய 3 மாடுகளுமே போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கு. மொட்டை மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல ப்ரீடில் இருக்கும், நல்ல கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிக்கும், நல்ல அதிகப்படியான கறவை திறனும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு. போன கண்ணுக்கு கறந்ததை விட இந்த கண்ணுக்கு கறவை திறன் அதிகமாக தான் கறக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஆழ நீளமான மாடு, நல்ல ஹைட்டில் நல்ல முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடுகளெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா பராமரிக்கணும். நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து அதிகப்படியான லாபமும் கிடைக்கும். 3 மாட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75 லிட்டருக்கு மேலே கறவை திறன்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துடுங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. 10 மாடு வச்சிருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. நம்ம 10 மாடு வச்சிருக்கக்கூடிய இடத்துல இது மாதிரியான 5 மாடுகள் இருந்தாலே போதும். அந்த 10 மாட்டில் இருந்து வரக்கூடிய லாபத்தை விட நமக்கு வந்து அதிகப்படியான லாபம் வந்து மாடுகள் வந்து எடுத்து கொடுக்கும். எல்லாமே வந்து நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடுகள், அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு டாப் குவாலிட்டியான பிரீடில் மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை முன்ன பின்ன அனுசரித்து கேட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, ஒரு 22 இருந்து 25 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, பெண் கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல அழகான முகலட்சணத்தில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கன்றாக போட்டிருக்கு. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்போதைக்கு 15 லிட்டர் கறவை திறன் கறந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்று போட்டு 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா வீடியோ அனுப்பியிருக்காங்க. பால் கறந்த வீடியோவும் வந்து பார்த்தோம்னா அனுப்பியிருக்காங்க. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்போதைக்கு 15 லிட்டர் கறந்துட்டு இருக்கு. ஒரு 18 to 19 லிட்டர் கறவை திறன் கறந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கறந்த பாலை வந்து பார்த்தோம்னா கேனில் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த கேன் வந்து பார்த்தோம்னா ஒரு 10-12 லிட்டருக்கு மேலே பிடிக்கும். அந்த கேனில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பால் கறந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து இந்த ஒரு மாட்டோட பால் தாங்க. பெண் கன்று மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. கறவை திறனும் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக ஒரு 18 to 19 லிட்டர் எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல சைஸ்லையும் நல்ல முகலட்சணத்துலையும் நல்ல ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடாக பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு ரெடி கறவையில் தான் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு, நல்லா மேயவும் செய்யும், கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ஷனும் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நம்ம விற்பனையாளர் வந்து என்ன சொல்கிறாங்க, நேரில் வந்து பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம்னா இத்தனை மாடுகள் நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் விலையை வந்து முன்ன பின்ன பேசிக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாட்டை வந்து நீங்களும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தோம்னா போடுற முதல் வந்து பார்த்தோம்னா வீணாகாமல் இருக்கும். இன்றைக்கி போடுற முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த கண்ணுலேயே வந்து பார்த்தோம்னா நம்மளால் கறந்து எடுக்க முடியும். நல்ல லாபகரமான மாடாக தாங்க இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, பெண் கன்றோட விற்பனைக்கு வந்திருக்கு. கறவை திறன் 18 to 19 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசியோ இல்லை நேரில் போய் பார்த்தோ மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். எல்லாமே டாப் குவாலிட்டி ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். வாங்க நெக்ஸ்ட் மாட்டை வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் ஈத்து ஹெச்எஃப் கிராஸ் மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. கன்று போட்டு 3 நாட்கள் ஆகுது. காளை கன்று போட்டிருக்கு. தற்போதைக்கு 15 லிட்டர் பால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாடு வந்து நல்ல நெஞ்சிகனம், பேக் வெயிட்டு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் சாதுவான மாடு தான். தற்போதைக்கு இருக்கக்கூடிய 15 லிட்டர் கறவை திறன்னு நீங்கள் தாராளமாக கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு 18 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கறவை திறன் தாராளமாக இந்த கண்ணுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க.
இதுவும் வந்து நல்ல கறவைத்திறன் எடுக்கக்கூடிய மாடு தான். நல்ல பெரிய சைஸில் நல்ல பேக் வெயிட்டில் நெஞ்சு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு 17 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. தற்போதைக்கு இந்த ஈத்துக்கு 18 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கண்ணு போட்டு 3 நாளில் 15 லிட்டர் பால் இருக்குது. சுழித்தவரெலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுமே வந்து பார்த்தோம்னா சுழித்தவர் இல்லாத நல்ல சைஸில் நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகளாகவும் இருக்குது. எல்லா மாடுகளுமே ஒரு அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். மாடு எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. எந்த மாட்டுக்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா குவாலிட்டிக்கு குறை கிடையாது. குவாலிட்டிக்கு குறை இருந்தால் மாடே வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையால் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாடுகளாக தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். மாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. உங்கள் மாடு நீங்கள் வந்து டாப் குவாலிட்டியான மாட்டை வந்து தேடிட்டு இருக்கீங்க, அங்கே இங்கே தேடி அலைஞ்சிங்க, ஒரு 10 நாள் யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு அலைஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 5-6 வந்து பார்த்தோம்னா செலவாயிரும். ஆனால் நம்ம சேனலை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா கமிஷன் கிடையாது, புரோக்கரேஜ் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் அங்கே இங்கே அலைய வேண்டிய தேவை வந்து இருக்காது. ஆனால் நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகளை நம்ம கஸ்டமர்ஸ்க்காக டெலிவரி டெய்லியும் வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம விற்பனையாளர் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா டெலிவரியும் பண்ணி தராங்க. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. எல்லாமே நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகள், அதிகப்படியான மாடுகள், அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. நன்றி.